வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற இதே டைம்ல உங்க காதுக்குள்ள ஒரு 10 பூரான விட்டா எப்படி இருக்கும்? நான் அதுக்கேத்த மாதிரியான வீடியோஸ் தான் உங்களுக்காக அலையோ அலன்னு அலைஞ்சு பொறுக்கி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அந்த பொக்கிஷங்களை கேட்டு ரசிங்க. நாங்க தான் மாடு. நீ சூத்த மூடு. குறிச்சு வச்சுக்கோ, நரக வேதனைய காட்டிட்டு தான் உன்னை நரகத்துக்கு அனுப்புவேன். நீ ஸ்ட்ராங்கானதான் அது இல்லங்கல. உன் எமோஷன் எனக்கு புரியுது. ஆனா அந்த க்ளவ் நம்ம எல்லாரை விட சக்தி வாய்ந்தது. பயப்படாதீங்க, இது வெறும் ஃபேன் மேட் எடிட் தான். ட்ரெய்லர்ல வந்து ஒரு நல்ல வாய்ஸை தான் டாக்டர் டூம்க்கு கொடுத்துருக்காங்க. எண்டு கேம்ல சேதுனாவோட வாய்ஸுக்கு அந்த வரவேற்பை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. அச்சோச்சோ, இவ்வளவு வரவேற்பு வந்தாலும் எங்களால தாங்க முடியாது, கண்ணு பட்டுன்ட்டு அவங்களே ஒரு வித்தியாசமான வாய்ஸை கொடுத்துட்டாங்க. அந்த பாயா இருக்கணும்டா. என் கேம்ல நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். எங்களால காப்பாத்த முடியல. ஒருத்தர் ரயில் தண்டவாளத்துல ட்ரெயின் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். எதிர்க்க ட்ரெயினும் வருது, இவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். ட்ரெயின் வந்து இடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரிஸ்க் எடுக்கிறது. இதே கதையை இன்னொரு மாதிரி சொல்ற கேளுங்க. ரயில் தண்டவாளத்துல இன்னொருத்தன் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி ட்ரெயின் வருது, இவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். ட்ரெயின் அவனை இடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரிஸ்க் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தமிழ் படத்துல இருக்க வேண்டிய டயலாக் எல்லாம் எடுத்து போட்டு இதுல பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பாலையாவும் சீரியஸா தான் பேசுறாரு. அதை கேட்டு வில்லனுக்கே சிரிப்பு வருது. உன் தலையெழுத்தை டிசைட் பண்றது மேல இருந்து வர்ற கவர், என்னோட தலையெழுத்தை டிசைட் பண்றது உள்ள இருந்து வர என் பவர். உண்மையிலேயே சிரிப்பான ஒரு சீரியஸ் சீனை பண்ணாங்களா, இல்ல சீரியஸாவே ஒரு சிரிப்பு சீனை பண்ணாங்களா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஏஐ ஸ்லோப்பரால நானும் படம் எடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா சைனா லோ பட்ஜெட் இல்ல, லோ 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 பட்ஜெட்ல நீயும் லாய்ங்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் படத்தை எடுத்து சாதிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு பாட்டுமே தரம் மட்டமா தான் இருக்கும். இந்த படத்தோட மொத்த டீமே 2 பேர் தான், ஒரு அம்மா ஒரு பையன், அவ்வளவுதான். என்னதான் இந்த படம் தரமட்டமா இருந்தாலும் நாம இந்த படத்தை விமர்சிக்க கூடாது. ஏன்னா நல்லா இருக்கிற ஒருத்த மலையாளத்துக்கும் காலே இல்லாம ஒருத்த மலையாளத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் அது. இப்ப நான் ஒரு 4 நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்கு படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு 5 வருஷம் பிளண்டர்ல உட்காந்து பண்றாங்கன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால இந்த படத்தை திட்டாம வாழ்த்தி அனுப்புவோம். இன்னும் பெருசா வளர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, பாய்.